ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஐபிஎல் 2024 மினி ஆக்ஷனில் என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல அவங்க எடுத்த பிளேயர் ராமன் பால் 7.4 crores எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கோடி போகலாம், அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவர் என்னதான் ஹார்ட் ஹிட்டராக இருந்தாலும் லெக் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலி. ஏன்னா ராங் ஒன் போட்டால் போல்ட் ஆயிடுவார். ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபம் டுபே அப்படின்னு ஒரு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர் எடுத்திருக்காங்க 5.8 crores. இவரை பற்றி நல்லா பேசுறாங்க. ஸோ மேபி ஒரு குட் செலக்ஷனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டாம் காலர் கேட்மோர், இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டொமஸ்டிக் பிளேயர், ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் வெஸ்ட் டி20 கன்சிஸ்டன்ட்டாக விளையாடுற பிளேயர். பட் ராஜஸ்தான் ராயல் கண்டிஷன்ஸ்க்கு இவர் எப்படி எந்த ஆங்கிளில் இவர் வந்து உள்ள சேர்ப்பாங்க? இவர் வந்து டாப் ஆர்டர் பிளேயர், ஆல்ரெடி டீம் பக்காவாக இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இது இந்த பிக்கு தேவையில்லைன்னு தோணுது. நெக்ஸ்ட் அபித் முஸ்டாக்ன்ற ஒரு இந்தியன் அன்கேப்ட் பிளேயர் 20 lakhs எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக நாந்திரே பர்கர் ஒரு வழியா அந்த போலர் எடுத்துட்டாங்க பேஸ் பிரைஸ் 50 lakhs. ஏன்னா அவர் தான் இந்தியாவோட 3 விக்கெட் கலக்கின ரெண்டாவது ஓடியை. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் போலர், நல்ல டேலண்ட் இருக்கு. கொஞ்சம் ஸ்விங் இருந்தால் போதும் நியூ பால் விக்கெட் எடுப்பாரு. ஸோ ராஜஸ்தான் ராயல் ஆல்ரெடி சம டீமுங்க. என்னென்ன லைட்டாக கொஞ்சம் கிளிச் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் ஓகேன்ற மாதிரி இருந்தாங்க. ஐ திங்க் அவங்க தே ஹேட் அ வெரி குட் ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் தான்.